புத்தகத்தின் பேர் வந்து ஈசல். அந்த கதையின் பேரும் வந்து ஆன்யா. இது எழுத்தாளர் திப்பு ரஹீம் எழுதினது. சரிங்களா? இந்த கதை வந்து ரஷ்யாவில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ரஷ்யாவில் சோலா அப்படிங்கிற ஊர்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கிறாப்புல. பட் சோலாங்கிறது ஒரு கிராமம், மலை அடிவாரத்துல உள்ளது. பட் இத டாக்டர் வந்து பேர் வந்து அனடோலி. பட் அவர் படிச்சது எல்லாமே எங்கன்னா மாஸ்கோ. ஒரு நகரத்தின் வாழ்க்கையில வாழ்ந்த டாக்டர் ஒரு கிராமத்துல போய் மருத்துவமனை தொடங்குறாரு. சரிங்களா? அது பின்னால ஒரு சில கதைகள் இருக்கும். ஈவினிங் இருக்கும்போது அந்த பெண்ணும் அந்த உதவியாளரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு வெளியிருந்து கண்ணாடி வழியா பார்த்துட்டு இவரு அந்த பெண்ண ஆன்யாவோ பேரு வந்து அவ்வளவு அப்படியே ஓவியமா வரைகிறாரு. வரைஞ்சு முடிச்சுட்டு பாக்குறாரு. அவருக்கே சிரிப்பு வந்துட்டு, ஆஹா இது இதா இருக்குன்னு புரிஞ்சுட்டு அந்த பேப்பரை விட்டுட்டு திரும்ப கவிதையா எழுதுறாரு. பட் அங்க வெளியே இருக்க அந்த ஆன்யா, அந்த சுகாதார பணியிருக்கிற பெண்பிட ஆன்யா, அவர் வந்து டாக்டர் இவங்களை பார்த்துட்டே செய்யறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதான் இவர் நம்மளை தான் பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவருக்கும் வந்து டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. எவ்வளவு நாள் ஒரு பெண்ணுங்கும் போது அங்க தெரியும்ல, ஒரு ஆள் பார்வை மாறும் போது என்னங்கிறது தெரியும்ல. அதனால அவங்களும் கண்டு காணாம இருக்காங்க. ஒரு இதுல வந்து அந்த ஆணி என்ன செய்தா, டாக்டர் அறைக்குள்ள வந்துடுறா. வந்து, என்ன டாக்டர் என்ன ரொம்ப நாளா பார்த்து எழுதிட்டு இருக்கீங்களா, என்ன எழுதிருக்கீங்க, கொடுங்க பேப்பரை கொடுங்க அப்படிங்கிறாப்புல. உடனே டாக்டர் மறைச்சு கீழே வச்சிடறாரு அந்த பேப்பரை வந்து. இல்ல ஒண்ணு இல்ல, நான் ஒண்ணு எழுதல. இல்ல டாக்டர், நான் உங்களை பார்த்துட்டு தானே இருக்கேன், நீங்க தாங்க. இதான் டாக்டர் ஒரு ஒரு மனசுல லெட்டரை கொடுத்துட்றாரு. லெட்டர் கொடுத்தா டாக்டர் பெரிய கவிஞரோ ஓவியரோன்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல, என்னுடைய காதல் தான் அந்த இது அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு வந்து முறைக்கிறா அந்த ஆனியா வந்து. முறைச்சவங்க டாக்டருக்கு ஒரு மாதிரியா போயிடுச்சு. இல்ல நான் வந்து உங்களை விரும்புறேங்கிற இது சொல்லிடுறாரு. உடனே ஆனியா சொல்றாரு, 2 நாள் டைம் வேணும், 2 நாள் கழிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. கதை வந்து ரொம்ப வந்து மனசை பாசிட்டு. ஏன்னா ஒரு டாக்டர் எப்படியாப்பட்டவங்க, எந்த மாதிரி ஒரு இது. இதனுடைய கதையுடைய மெயின்னா, ஒரு நிரந்தரமற்ற இடங்களுக்காக எத்தனை துன்பங்கள்